பரிசுத்தமுள்ள தகப்பனே, கிருபையாய் தந்திருக்கிற இந்த புதிய நாளுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த மாதத்தின் 28வது நாளுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியான திரியேக தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட தேவ சமூகம் என்கிற தலைப்பின் கீழ் வருகிற வாக்குத்தத்தங்களை விசுவாச அறிக்கையிட்டு ஜெபிப்போம். மீகா 2:13. தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். சங்கீதம் 18:29. உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். சங்கீதம் 16:11. ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர், உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் உம்முடைய வலது பார்சத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. ரோமர் 14:17. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாயிருக்கிறது என்பதே. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பரிசுத்தமுள்ள தகப்பனே, கிருபையான நம்முடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் என் ராஜா. பிதாவே, இந்த நாளிலும் கூட தேவ சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் பிதாவே. ஆமீன் அப்பா. ஒவ்வொரு நிமிஷமும் உம்முடைய சமூகம் எங்களோடு இருப்பதுக்காக நன்றி ஆண்டவரே. கண்ணின் மணியை போல நீர் பாதுகாக்கிற மகா தயவுக்கு நன்றி செலுத்துகிறோம் என் ராஜா. எங்கள் மீறுதல்கள், குறைகள், குற்றங்கள் எல்லாவற்றையும் நஸ்ரீனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்களை கழுவி சுத்திகரித்து எங்களை பரிசுத்தப்படுத்திடணும் ஆண்டவரே. உமக்கு பயந்து ஜீவிக்கத்தக்கதான கிருபை தாங்க அப்பா. அவங்க சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் என் தகப்பனே. ஒவ்வொரு கணவன், மனைவி, பிள்ளைகளை கர்த்தர் வேலியடைத்து பாதுகாத்து கொள்ளுங்க. ஆமீன் ஆண்டவரே. எல்லா தீமைகளுக்கும், துன்மார்க்குடைய கண்ணுக்கு ஆலோசனைகளுக்கும் முற்றிலும் நீங்களாக்கி ரட்சித்துக் கொள்ளும். தேவரீருடைய கிருபை எங்கள் ஒவ்வொருவரோடும் இருப்பதாக. ஆமீன் அப்பா. தகப்பனே, இந்திய தேசத்துக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தேசத்தை நீர் ஆசீர்வதித்து பாதுகாத்து கொள்ளுங்க. இயற்கை வளங்களை தேவன் ஆசீர்வதிங்கப்பா. எல்லா தீமைகளுக்கும் நீங்கள் ரட்சித்துக் கொள்ளுவீராக. ஏழை எளிய பிள்ளைகளை கர்த்தர் கண்ணோக்கி பாருங்க. திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயராய் நீர் கூட இருப்பீராக. நீரே தாயும் தகப்பனுமாய் இருந்து கூட இருந்து வழிநடத்த வேண்டுமாய் ஒப்பு கொடுக்கிறோம் என் தகப்பனே. அப்பா, இவ்வேளையிலும் கூட சுகவீனமாக இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்க, ஐசியூ வார்டில் இருக்கிறவங்க ஒவ்வொருவருக்காகவும் தேவ சமூகத்தில் வர ராஜா. ஆம்புலன்ஸில் போய் கொண்டு இருக்கிற பிள்ளைகள் என்று தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் நீர் மனம் இறங்குவீராக, ஆட்கொள்வீராக. ஒவ்வொருவருக்கும் உடல் ஆரோக்கியத்தையும் பலத்தையும் கொடுங்கப்பா. இப்படி ஜீவனை அருள் செய்யுங்க ஆண்டவரே. உம்முடைய சாட்சியாய் நிற்கட்டும் அப்பா. உமக்கு மகிமை உண்டாவதாக. உலக நாடுகளில் எல்லாம் உம்முடைய சமாதானம் உண்டாகட்டும் என் தகப்பனே. யுத்தங்கள் ஓய்ந்து தேவனை அறியத்தக்கதான கிருபை நீங்கள் அருள் செய்யுங்கப்பா. கர்த்தரின் இரக்கம் பாராட்டுவீராக. உலகத்தின் மாயைகளுக்கு முற்றிலும் ஆண்டவரை வளர்ற குழந்தைகள், சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் எல்லோரையும் விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. ஹல்லேலூயா ராஜா. உமக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன். நம் பிதாவாகிய தேவனுக்கும் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியான திரியேக தேவனுக்கு ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமையும் வல்லமையும் ஞானமும் பலமும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமீன், ஆமீன், ஆமீன்.